அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تبارك وتعالى في محكمه تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا: وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الإنسان لظلوم كفار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் நல்லற தோழர்களான சஹாபாக்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை பேணி வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் அந்த அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோம் என்று சொன்னால் நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நொடியும் இன்னும் சொல்லப்போல் அதைவிட குறைவான நேரங்களும் கூட அல்லாஹுடைய அருள் இல்லாமல் நிஅமத் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. வல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஏராளமான அருட்கொடைகளை நிஅமத்துகளை நமக்கு வழங்கியிருக்கின்ற காரணத்தினால்தான் நம்மால் இந்த பூமியிலே ஒழுங்காக வாழ முடிகிறது என்கின்ற அந்த எண்ணம் நம் அனைவருக்கும் முதலாவதாக வந்தாக வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வஇன் தஉது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றானே அந்த அருளை அந்த நிஅமத்தை நீங்கள் எண்ணிக்கொள்வீர்களே ஆனால் லா துஹ்ஸூஹா, உங்களால் அதை கணக்கிடவே முடியாது. இன்னல் இன்சான் லظلوم கஃபார், இந்த மனிதன் அல்லாஹுடைய அருளை அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய இந்த மனிதர்களில் பெரும்பாலான மக்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களாகவும் நிராகரிக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் என்றவர் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தன்னுடைய அருளை அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய மனிதன் நிராகரிக்கின்றான், புறக்கணிக்கின்றான் என்று சொன்னால் அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு நிஅமத்துகளை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால்
அந்த நிஅமத்துகளுக்கு அவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதை அல்லாஹ் விரும்புகின்றான். அதான் உண்மையும் கூட. நமக்கு நெருக்கடியான நேரங்களில், கஷ்டப்படக்கூடிய நேரங்களில் உதவி செய்பவர்கள் நாம் யாருமே மறந்துவிட மாட்டோம். அதை பெருமையாக சொல்லி கொண்டிருப்போம். காரணம், நாம் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கூடிய அந்த நேரத்தில், நமக்கு தேவையுள்ள நேரத்தில், நாம் கஷ்டப்படக்கூடிய அந்த நேரங்களில் நமக்கு உதவி செய்தார் என்று சொன்னால் அவரை நாம் பெருமையோடு பார்ப்போம், கண்ணியமாக பார்ப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய நியமத்து இருக்குது பாருங்க, இந்த நியமத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வினாடியும் அதைக்கும் குறைவான நேரங்களும் கூட அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. அதான் அல்லாஹ் சொல்றான், வைன் தஉது நியமத் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் எண்ணி பாருங்கள், கணக்கிடவே முடியாது. நீ யோசிச்சு பாருங்க, நாம் சில விஷயங்களை ஒரு நாளைக்கு நான் அனுபவிக்கின்றேன் என்று சொல்லி கொண்டிருக்கலாம். நாம் தூங்குகின்ற எவ்வளோ நேரங்க நீங்கள் தூங்குவீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 6 மணி நேரம் தூங்குவேன், ஒரு 8 மணி நேரம் தூங்குவேன், ஒரு 5 மணி நேரம் தூங்குவேன் என்று அந்த 5 மணி நேரமோ 7 மணி நேரமோ 8 மணி நேரமோ அந்த தூக்கம் என்பது அல்லாஹ்வுடைய அருள். அதை நாம் சொல்லிவிடலாம், ஒரு நாளைக்கு இவ்வளோதான் நான் தூங்குறேன். அல்லாஹ்வுடைய அருளை, அந்த தூக்கத்தை நான் அனுபவிக்கக்கூடிய அந்த நேரம் 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடுவேன்? 3 வேளை சாப்பிடுவோம், எண்ணுவோம். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை குளிக்கிறோம் எண்ணுவோம், மலஜலம் கழிக்கிற எத்தனை முறை எண்ணுவோம். எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல், உதவி இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. ஆனால் நாம் விடுகின்ற மூச்சு இருக்குது பாருங்க, மூச்சு இல்லாட்ட நம்மளால் வாழ முடியாது, நம்ம தூங்க முடியாது. மூச்சு இல்லாண்டா படுத்து கிடந்தாச்சுன்னு சொன்னால் தூக்கி போனோம்னு சொல்லி கொண்டே போயிடுவாங்க, மையத்து அவ்வளவுதான். மூச்சு இல்லை என்று சொன்னால் சாப்பிட முடியாது, மூச்சு இல்லை என்று சொன்னால் குளிக்க முடியாது. அப்போ நாம் ஒரு நாளைக்கு மூச்சு விடாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு நபர்களும் சாப்பிடுவதை கணக்கு பார்க்கக்கூடிய நாம், தூங்குவதை இத்தனை மணி நேரம் என்று சொல்லக்கூடிய நாம் மூச்சு விடுறோம் பாருங்க, எத்தனை முறை நாம் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுகின்றோம் என்று யாராவது கணக்கிட முடியுமான்னு பாருங்க. மூச்சு விட முடியலன்னு என்ன நடக்குன்னு பாருங்க. மூச்சு விட முடியல, மூச்சு நின்றுடுச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும்? எத்தனை முறை மூச்சை விட்டுக்கிட்டு இருக்கிறோம், எத்தனை முறை எத்தனை வார்த்தைகள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம், எத்தனை செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். நாம் கண்ணை திறக்கிறோம் பாருங்க, எத்தனை முறை மூடுகின்றோம், எத்தனை முறை திறக்கின்றோம், எண்ணி பார்க்கவே முடியாது. இது மட்டும் நம்ம பார்க்கிற பார்வை தான். இத்தனை நியமத்துகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும்? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தால் வத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுவேன். வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், எனக்கு மாறு செய்யாதீர்கள். அப்போ இவ்வளோ நியமத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே, அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான்? அவருடைய அருளுக்கு, அவருடைய நியமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருளை தந்திருக்கிறான்னு நல்லா சாப்பிட்டுட்டு போங்க, நல்லா உறங்குங்க, நல்லா வாழ்ந்துட்டு போங்கிறதா தர்றான். எத்தனை அருள்களை யாரெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணம் சொல்ல போனால் நபிமாவுடைய வாழ்க்கையில் நமக்கு படிப்பினை இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். நபிமாவுடைய வாழ்க்கை வரலாறில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அருளை போன்று யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கல. அது திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியும் காட்டுகின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மளை மாதிரி அவங்களும் சாப்பிட்றாங்க தான், நம்மளை மாதிரி எல்லா காரியங்களும் பண்ணுற மனிதன் என்ற அடிப்படையில் எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் மனிதனுக்கு மீறிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அரசாட்சி மட்டுமல்ல, படைபலம் மட்டுமல்ல, மாளிகை மட்டுமல்ல, பட்டாளம் மட்டுமல்ல, இதையும் தாண்டி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னென்ன ஆற்றலெல்லாம் கொடுத்தான்னு திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். வஸஹர்னா லஹு ரீஹ தஜ்ரீ பி அம்ரிஹி ருஹான் ஹைஸு அஸாபுங்கிறான். அவருக்கு நாம் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம்ங்கிறான். காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். வஸஹர்னா லஹு ரீஹ்,
தஜ்ரீபி அம்ரிஹி, அவருடைய கட்டளைப்படி அது நடக்கும். ஹைசு அசாப், எங்கெல்லாம் போகணும்னு விரும்புகின்றாரோ அந்த இடத்திலெல்லாம் அவரை கொண்டு போய் சேர்க்குங்கிறான்ல. காற்றை வசப்படுத்தி கொடுத்துருந்தான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறா இருந்தா ஒன்று நடந்து போகணும், தொலை தூரமாக இருந்தால் போக முடியாது. ஏதாச்சும் ஒரு வாகனம் வேணும், சைக்கிள் வேணும், டூ வீலர் வேணும், இல்லை ஆட்டோவில் போவோம், காரில் போவோம், பஸ்ஸில் போவோம். வெளிநாடுகளாக இருந்தால் ஃப்ளைட்டில் போவோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு அந்த வேலையே கிடையாது. காற்றிடம் சொல்வார், நான் இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னால் அந்த இடத்துல கொண்டு விடும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. வஸஹர்னா லஹு ரிஹ தஜ்ரீ பி அம்ரிஹி ருஹான் ஹைஸு அஸாப். அவருடைய கட்டளை பிரகாரம் எந்த சிரமம் இல்லாமல் அவரை கொண்டு போய் சேர்க்கின்றபடியாக நாம் காற்றை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். எங்கனாலும் போவார். எங்கே போகணும், விரும்பி இடத்திற்கு போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அது மட்டும் இல்லை, பறவைகளோட பேசுவார், பறவை கூட பேசுவார். அது மொழி நான் அவருக்கு நமக்கு என்னது, நம்ம கோழி வளர்க்குறோம்னு சொன்னால் அதான் நம்ம அதிகமாக பறவைகளின் அடிப்படையில் வீட்டில் கோழி வளர்ப்போம், இல்லை புறா வளர்க்குறோம், கிளி வளர்ப்போம். கீங்கும் என்ன சொல்லணும் தெரியாது. அந்த இனத்துக்கு அது தெரியும், அவ்வளவுதான். பேங்குவான், கோழி வரும், திங்கும் போயிடும். அது என்னமில்லாமல் சில பாஷைகள் வச்சுருக்க அந்த இனத்துக்கு மட்டும்தான் அது தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு பறவை இனங்களும் அவைகளுக்கென்று இனத்திற்கென்று பாஷை இருக்காது, அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இது மனித இனம், பறவை இனத்தோடு பேசுவார்கள். அது சொல்கிறதுக்கு பேர் ஹுது பறவையை காணும். அவருடைய அரசாட்சியில் என்ன செய்வார்னா எல்லாம் இருக்கும், படைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஹுது பறவை, அது மாதிரி குதிரைகள் எல்லாம் கணக்கிடுவார். வந்தோடனே கணக்கு பார்ப்பார், என்னமெல்லாம் கரெக்டாக இருக்காண்டு. ஹுது பறவையை காணும். ராஜாளி பறவை எங்கே போயிடுச்சுன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, அது தாமதமாக வந்து காரணம் சொல்லவில்லை என்றால் அதை நான் அடித்து விடுவேன், அறுத்துருவேங்கிறார். தாமதமாக வந்து காரணத்தை சொல்லவில்லை என்றால், ஏன்னா எனக்கு கட்டுப்பட்டு தானே இருக்கணும், நான் தானே வளர்க்குறேன். அப்போ எனக்கு வந்த செய்தியை, உண்மையான செய்தியை சொல்லணும். அது சிறிது நேரத்திலே வந்து சேர்ந்துருது. ஹுது பறவை வந்து செய்தியை சொல்லுது. எப்படி, நான் சபாங்கிற ஊருக்கு போனேன். அங்கே போகும்பொழுது அந்த இடத்துல அந்த ஊரில் ஒரு பெண் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதை நான் பார்த்துட்டு வந்தேங்குது. பறவை பேசுது, அதை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நடவடிக்கை வேறு எடுக்கிறாங்க. பறவையோடு பேசுகிறார். பறவையோடு பேசக்கூடிய ஆற்றல் எப்படி இருக்கு எல்லாம் கொடுத்துருக்குறான். அப்போ அந்த ஆற்றல் வேறு யாருக்கு சரி ஒன்றும் யாருக்குமே கிடையாது. அதே மாதிரி திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லிக்காண்டு வலி சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்வைரி ஃபஹும் யூஸஊன். சுலைமானுக்காக வேண்டி நாம் ஒரு படையை தயார் பண்ணி வைத்திருந்தோம். அந்த படையில் மனிதர்கள் இருந்தார்கள், ஜின்கள் இருந்தன, பறவைகள் இருந்தன. ஒன்று திரட்டி அவருக்காக நாம் வைத்திருந்தோம். அந்த படையை அவர் ஓட்டி கொண்டு போய்கொண்டிருந்தார். ஹத்தா இதா அத்தவ் அலா வாதின் நம்லி காலத்து நம்லத்துன் யா ஐயுஹன் நம்லுதுஹுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். சுலைமான் தன்னுடைய படை பட்டாளத்தோடு போய்கொண்டிருக்கிறார். மனிதர்கள், ஜின்கள், பறவைகள் எல்லாம் மேலே பறவை பறந்துட்டே ஒரு படையோடு போகிறாரு. அப்படி போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஹத்தா இதா அத்தவ் அலா வாதின் நம்ல், எறும்பு இருக்குன்னா எறும்பு, அந்த எறும்பு புற்றுக்கிட்ட அவர் போகிறார். இந்த படையோடு போகுது. எறும்பு புற்று இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு எறும்பு மற்ற எறும்புகளுக்கெல்லாம் சொன்னது திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். காலத்து நம்லத்துன், ஒரு எறும்பு சொன்னது, யா ஐயுஹன் நம்லுதுஹுலு மசாக்கினக்கும், எறும்பு கூட்டமே உங்களுடைய புற்றுகளிலே போய் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். சுலைமானும் உடைய படைகளும் விளங்காமல் தெரியாமல் உங்களை அவர்கள் மிதித்து விடுவார்கள், போய் நுழைஞ்சுக்கிடுங்க. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபதபஸ்ஸம லாஹிக மின் கௌலிஹா. அந்த எறும்பு பேசியதை சுலைமான் புரிந்து கொண்டு புன்முறுவல் போர்த்து சிரித்தார்ங்கிறான். அது பேசுறது கூட இவர் காதில் விழுது, விளங்குது. எறும்பு பேசுறது கூட கேட்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சுலைமானுக்கு கொடுத்திருந்தான். நான் எதுக்கு சொல்கிறேன்டா, இந்த ஆற்றலெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்கிறத நமக்கு வேணும்.
என்ன சொன்னாங்க? அதே மாதிரி வஷயாத்தீன் குல்ல பன்னாயும் வ கவ்வாஸ் வாஹரீன முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபா, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த சுலைமானுக்கு அவனுடைய ஜின்களை நான் ஷைத்தான்களை வசப்படுத்தி கொடுத்தோம். ஷைத்தான்கிறான் அல்லாஹ். வஷயாத்தீன், ஷைத்தான்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். குல்ல பன்னாயும் வ கவ்வாஸ், பெரிய பெரிய பில்டிங்களையும் கட்டக்கூடியவைகள் அவைகள். கடலில் போய் மூழ்கி முத்தெடுத்து வேண்டாம், முத்தெடுத்து வந்துடும். குல்ல பன்னாயும் வ கவ்வாஸ், பெரிய பெரிய பில்டிங்களை கட்டக்கூடிய ஷைத்தான்கள், கடலில் போய் முத்தெடுத்து வரக்கூடிய ஷைத்தான்கள். வாஹரூன முகர்ரீன ஃபில் அஸ்ஃபாத், விலங்கிடப்பட்ட பல ஷைத்தான்களை நான் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். எதையுமே வசப்படுத்தாம இல்லை அல்லாஹ். பறவை மொழியை கேட்குறாங்க, பறவையோட பேசுகிறாங்க, எறும்பு பேச்சை கேட்குறாங்க, சிரிக்கிறாங்க, காற்றுக்கு கட்டளை போட்டால் நடக்குது. ஷைத்தான்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தாங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. அது மட்டும் இல்லை, இந்த பறவை சொல்லிச்சு பாருங்க, ஹுது பறவை, நான் போன சபாங்கிற இடத்துல ஒரு பொம்பளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆலோசனை பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய எல்லாட்டையும் கேட்குறாங்க, என்ன செய்யலாம்? நம்ம ஒரு பக்கத்தில் அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கிறோம், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு பொம்பளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குதே, என்ன செய்யலான்ட்டு அது சுலைமான் நடவடிக்கை எடுக்கலாம்னு பார்க்குறாங்க. அப்போ அதில் இருந்து ஒரு 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 ஜின்னு எழுந்து சொல்லுது. ஒரு ஜின்னு எழுந்து சொல்லும் பொழுது, நான் ஆத்தீக பிஹி கபில் அயர்த்தத்த நான் ஆத்தீக பிஹி கபில் அந்த தகும மிம்ம காமிக், நீங்கள் உட்கார்ந்துருக்குறீங்க, எழுந்திக்கிறதுக்குள்ளே நான் கொண்டு வந்துடுறேங்க. உட்காந்து எவ்வளோ எத்தனை வினாடி ஆகும்? நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உட்கார்ந்த இடத்துல எழுந்திருக்கிறதுக்குள்ள அந்த சிம்மாசனத்தை தூக்கி இங்கே கொண்டு வந்துடுறேன். எனக்கு அது முடியும், எனக்கு அந்த சக்தி இருக்குது, நான் நம்பிக்கைக்குரியவன், எனக்கு அந்த உத்தரவு போடுங்க. அதற்கு பிறகு அதே சபையில் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனம் இது, கால இஃப்ரீத்து மினல் ஜின்னி, இஃப்ரீத்துங்கிற ஜின்னு தான் இப்படி சொல்லுது. நீங்கள் உட்காந்துக்கிட்டு கால இஃப்ரீத்து மினல் ஜின்னி அன ஆத்தீக பிஹி கபில் அயர்த்தத்த இலைக்க தருஃப். அந்த இஃப்ரீத்துங்கிற ஜின்னு தான் சொல்லுது, நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுந்திக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வந்தேன். அந்த தகும மிம் மகாமிக் கால இல்முன் இந்தஹு, கால இல்முன் இந்தஹு, அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஜின்னு சொன்னது, ஷைத்தான் அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவளை பார்த்து, ஆத்தீக பிஹி கபில் அயர்த்தத்த இலைக்க தருஃப், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வரேன். அது நீ உட்காந்து எஞ்சிக்கிறதுக்குள்ள இல்லை, கண்ணை மூடி திறக்கிறதுல கொண்டு வராங்குது. கொண்டு வந்து சேர்த்துடுச்சு ஒரே வினாடி. ஒரு வினாடி. சபாங்கிறது வந்து வேற எங்கே ஒரு இடம், அங்கே ஏற்படைய சிம்மாசனத்தை கண்ணு மூடி திறப்பதற்கு உள்ளாக எத்தனை நொடி ஆகும்னு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு வினாடி, 2 வினாடி, அவ்வளவுதான். அதை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வைத்து விட்டது. இவ்வளவு அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார், ஒரு முறை நான் இரவிலே தொழுது கொண்டிருந்தேன். தொழுது கொண்டிருக்கிற பொழுது எனக்கு முன்னால் ஜின் வந்து என்னிடத்தில் விளையாடி கொண்டிருந்தது. விளையாடி கொண்டிருக்குன்னா அதை பிடிக்கலான்னு பார்க்குறேன். அதை பிடித்து எனக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்தான். ஜின்னை பிடிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். நான் பிடிப்பதற்காக வேண்டி கையை நீட்டினேன். அதற்கு பிறகுதான் நான் நினைத்தேன், என்னுடைய சகோதரர் சுலைமான் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்திருக்கிறார். அந்த பிரார்த்தனை எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு, அதனால் விட்டுட்டேன். நான் என்ன பிரார்த்தனை? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுங்கன்னா, சுலைமான் நபியுடைய பிரார்த்தனை, ரப்பி கிஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதின்னு ஒரு பிரார்த்தனை செய்கிறார். ரப்பி கிஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னித்து அருள்வாயாக, இறைவா என்னை மன்னித்து விடு. ரப்பி கிஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு. வஹப்லி முல்கன், எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடு. லா யம்பகி லி அஹதி மின் பஅதி, எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஆட்சி எனக்கு கொடு. எனக்கு பிறகு யாருக்கும் அதை கொடுக்கூடாது, நீ அந்த ஆட்சி எனக்கு நீ தா என்று அவள் கேட்டார். அல்லாஹ் கொடுத்தான். இந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் வந்தது. ரசூலுல்லாஹ் சொல்ல, இந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு பிறகு யாருக்கும் வழங்காத அதிகாரத்தை எனக்கு கொடுண்டு அவர் துவா செஞ்சதுனால இந்த விஷயத்தில், இந்த அதிகாரத்தில் நாம் தலையிடக்கூடாது என்று விட்டுவிட்டேன். இல்லை என்ற அந்த ஷைத்தான் இந்த ஜின்னை பிடித்து
பள்ளிவாசலில் தூணிலே கட்டி போட்டு உங்களுக்கெல்லாம் நான் காட்டியிருப்பேன். உங்களுக்கெல்லாம் நான் காட்டியிருப்பேன். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மிடத்தில் என்ன செல்வம் இருக்குது, நம்மிடத்தில் என்ன அதிகாரம் இருக்குது, என்ன அதிகாரம் இது, என்ன செல்வம் இது? வீடு வச்சுருப்போம், தோப்பு வச்சுருப்போம், பணம் இருக்கும், நகை இருக்கும். இதுதான் நம்முடைய அதிகாரம், இதுதான் நம்முடைய செல்வம், இதுதான் நம்முடைய நேமத். இந்த நேமத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தான் பெரிய ஆள் நம்ம நினச்சிக்கிட்டு எத்தனையோ நம்ம நினைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். எல்லாம் காப்பாற்றணும். நிறைய மக்கள் இருக்கா, நல்லவங்க இருப்பாங்க, இல்லைன்னு இல்லை. இது என்னுடைய அதிகாரம், இது என்னுடைய செல்வம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இவ்வளவு அதிகாரத்தை வைத்திருந்தவர்கள். யாருக்கும் வழங்கப்படாத செல்வத்தை, அதிகாரத்தை அல்லாஹ் அவளுக்கு கொடுத்திருந்தாலும் கூட அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பெரிய பேர் இந்த வீடு கட்டாங்கன்னு சொன்னால் ஹாதா மின் ஃபதுலி ரப்பின்னு போடுவாங்க. இந்த ஹாதா மின் ஃபதுலி ரப்பி இதுக்கு முன்னாடி அரபியில் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு தமிழும் மொழிபெயர்த்துக்கிறாங்க. ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருட்கொடை. உண்மைதான், அதை ஒத்துக்கொண்டு தான் அவர் போடுறாரு. இது என்னுடைய இறைவனுடைய அருட்கொடை, என்னுடைய வீடு இல்லை. அல்ல எனக்கு பிச்சையாக தந்திருக்கிறான், நான் வீடு கட்டியிருக்கேன், அவ்வளோதான். இதுதான் அதனுடைய நோக்கம், உள்நோக்கம். ஆனால் இது யார் சொன்னது? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னது. எல்லாருக்குமே தெரியும், சுலைமான் தான் சொன்னாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த வார்த்தை சொன்னாங்கல்ல, எப்போ சொல்கிறாங்க தெரியுங்களா? கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த அதிகாரத்தை, அந்த சிம்மாசனத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான்னு சொல்லி அந்த ஜின்னு வந்து வைக்கிது பாருங்க. இவ்வளவு அதிகாரத்தை எல்லாம் எனக்கு தந்திருக்கானாங்கிற, எவ்வளவு அதிகாரம், இவ்வளவு அதிகாரத்தை, இவ்வளவு பவரெல்லாம் எனக்கு தந்திருக்கிறான்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என் இறைவனுடைய அருட்கொடை. அதிகாரத்தை வச்சு நீ பாட்டை சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லல அல்ல. அதுக்கு அடுத்து சொல்றாரு, லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். இந்த அதிகாரத்தை எல்லாம், இந்த பவரை எல்லாம், இந்த செல்வத்தை எல்லாம், இந்த படைகளை எல்லாம், இந்த மாளிகை எல்லாம் அல்லாஹ் எதுக்காக வேண்டி தந்திருக்கிறான் தெரியுமா? என் இறைவனுடைய அருட்கொடை இது. லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் அவனுக்கு நன்றி செலுத்துகின்றேனா இல்லை மாறு செய்கின்றேனா என்பதை என்னை சோதிப்பதற்காக வேண்டி என் இறைவன் தந்திருக்கிறான். நான் நன்றி செலுத்துகின்றேனா மாறு செய்கின்றேன் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி நமக்கு வழங்கப்பட்ட அத்தனை செல்வங்களும் அத்தனை அதிகாரமும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நேமத்தை அது. அந்த நேமத்தில் வைத்துக் கொண்டக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து கொள்ள வேணும். ஒவ்வொருவரும் மனசில் நினைக்கணும், லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், என் இறைவன் இதற்காக நான் நன்றி செலுத்துகின்றேனா மாறு செய்கின்றேனா என்பதை சோதிப்பதற்காக வேண்டிய இறைவன் எனக்கு தந்திருக்கின்றான். மனுஷனை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிறான்? கொடுத்தா உன்னை பேசுகிறான், கொடுக்காவிட்டா உன்னை பேசுகிறான். அப்படி தான் இருக்குது மனிதனுடைய பண்பாடு. ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் சொல்லிடுவான். ஃபஅம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு. மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனை நாம் கண்ணியப்படுத்தி அருளை வழங்கினால், தாராளமாக அருளை வழங்கினால், ஃபயகூல் அவன் சொல்வான், ரப்பி அக்ரமன், இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான்னு சொல்லுவான். தாறு மாற அல்லாஹ் கொடுத்தான்னு வச்சுக்கிடுங்க, என்ன அல்லாஹ் இஸ்ஸத்து படுத்தியிருக்கிறான், என்ன கண்ணியப்படுத்திட்டான் என்று சொல்கின்றான் மனிதன். வ அம்மா இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, ஓரளவு செல்வத்தை குறைத்து ஒரு அளவோடு கொடுப்பானேயானால், ஓஹோன்னு கொடுக்காம சம்பாதிக்கிறான், ஏதோ சாப்பிட்றான், நிம்மதியாக இருக்கும். அப்படி நினச்சி பார்த்தையெல்லாம் செய்ய முடியாமல் மாளிகை கட்டணும், பெரிய தோப்புகள் வாங்கணும், நிறைய பேலன்ஸ் வந்து பேங்கில் கிடக்கணும், நிறைய சொத்து இருக்கணும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கூடிய மனிதனுக்கு அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுடைய ரிஸ்கை இவன் அளவோடு கொடுப்பானேயானால், இவன் நினைச்ச மாதிரியெல்லாம் இல்லாமல் இவன் கணக்கு போட்டு வச்சிருப்பானே, அந்த மாதிரிலாம் கொடுக்காம ஒரு அளவோடு கொடுப்பானேயானால் ஃபயகூல் இவன் சொல்கின்றான், ரப்பி அஹானன், இறைவன் என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி இருக்கிறான்னு சொல்றான்.
என்னுடைய இறைவனை இழிவுபடுத்திட்டான். யார்? அல்லாஹ் தானே தர்றான். எதை தந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேமத்தில் சாதாரணமான நேமத்தில் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே வராங்க. பகல் நேரத்தில் லுஹருக்கு முன்னாடி நல்ல பசி உள்ள நேரம். கதவை திறந்து வெளியே வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே நிற்கிறாங்க. அவங்க கதவெல்லாம் தட்டலை, அவங்க வெளியே ஆல்ரெடியாக உட்காந்துருக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை திறந்து வெளியே பார்க்குறாங்க. 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன 2 பேரும் இந்த நேரத்தில் இருக்கிறீங்க? அப்போ அபூபக்கர் உமர் சொன்னாங்க, வேறு ஒன்றும் இல்லை, பசிக்குது. பசிச்சதுனால அவங்க வீட்டுக்கு வந்தோம். வீடு கதவெல்லாம் தட்டாமல் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க ஏற்கனவே வெளியே போய்கிட்டு இருக்கிறாங்க, வெளியேறாங்க. வந்து எட்டி பார்த்துட்டுலாம் பாரல, என்னமோ ஆள்க சத்தம் கேட்குறதுனால இல்லை, இவங்க ஆல்ரெடியே வெளியே போகிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள் 2 பேரும் எது வெளியாக்கியது அந்த பசி தான் என்னை வெளியாக்கியது. அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கும் பசி, நானும் வெளியே வந்துட்டேங்கிறேன். வாங்க எல்லாம். அப்போ 2 பேரும் எழுந்துறீங்க, வா. அபுல் ஹைஸுங்கிற சஹாபி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, ரசூலை கூப்பிட்டு போகிறாங்க. அபுல் ஹைஸிமை பொறுத்த வரைக்கும் அவர் வீட்டுக்கு முன்னாடி பேரிச்ச மர தோட்டம் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஆடும் வளர்த்துக்கிட்டு இருக்க ஆட்டு மந்தையும் சின்ன ஒரு மந்தையாக இருக்குது. அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. அவரை காணோம். அந்த அம்மாவுக்கு சலான் சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து மர்ஹபன் வாகலாங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நல்வரம், வாங்க வாங்கன்ட்டு. எங்கே உங்கள் வீட்டுக்காரர்? குடிக்கிறது தண்ணிக்காக வேண்டி போயிருக்காரு, வந்துடுவார். சொன்ன உடனே அவர் வந்துட்டார், தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். அவருக்கு அதுக்கு மேலே ஆனந்தம். யாருக்கும் வழங்காத விருந்தாளிகளை எனக்கு வழங்கி அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா போலும்டார். யாருக்கும் வழங்காத விருந்தாளிகளை ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று, இன்னொன்று மிக பிரம்மாண்டமான சஹாபாக்கள். இந்த பாக்கியம் வேறு யாருக்குமே கிடைக்காது. அந்த பாக்கியத்தை வழங்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லிட்டு உட்காருங்கண்டு வேகமாக போகிறாரு. பேரிச்ச மரத்தில் இருந்து ஒரு கொத்தை கொண்டு வந்து அறுத்து கொண்டு வந்து கொடுக்குற, சாப்பிடுங்கன்றார். பழங்களும் இருக்குது, செங்காயம் இருக்குது, அரகுரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆட்டை பிடிக்கிற அறுத்து சமையல் பண்ணுறதுக்காக வேண்டியப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆட்டை பிடிக்கிற, பால் கொடுக்குற ஆடெலாம் இருக்குது, குட்டி போட்ட ஆடு, அதெல்லாம் அறுக்கக்கூடாது. அப்போ வேற ஒரு ஆட்டை பிடித்து சமையல் பண்ணி அதையும் கொண்டு வந்து வைக்கிறாரு. நல்ல திருப்தியாக சாப்பிட்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சாப்பிட்றாங்க. அபூபக்கர் உமர் 2 பேரும் அவங்களும் சாப்பிட்றாங்க. அபுல் ஹைஸம் சாப்பிட்றாங்க. குடும்பத்தாரெல்லாம் சாப்பிட்றாங்க. நல்லா சாப்பிட்டாச்சு, வரை திருப்தி ஆகிடுச்சு. திருப்தியானதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூபக்கரை உமரையும் பார்த்து சொன்னார்கள், லதுஸ்அலுன்ன ஹாதன் நஈமி யௌமல் கியாமா. அபூபக்கரே, உமரே, லதுஸ்அலுன்ன ஹாதிஹின் நிஅமா ஹாதன் நிஅமதி யௌமல் கியாமா. கியாமத்து நாளில் இந்த நிஅமத்துக்கும் நாம் விசாரிக்கப்படுவோம். எந்த நிஅமத்துக்கு? ஒருவேளை சாப்பாடு. கியாமத்து நாளில் இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கும் நாம் விசாரிக்கப்படணும். யோசிப்போம், யார் சொல்கிறா இது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் பசியோடு வந்தோம், அல்லாஹ் நமக்கு வயிறை நிறைச்சி அனுப்புகிறான். இந்த நேமத்திற்கும் மறுமையிலே அல்லாஹ் நம்மை விசாரிப்பான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு விசாரிக்கிறான்னு சொன்னான். என்னத்தையெல்லாம் நான் அனுபவிக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியாலே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துறது பாருங்கள். இந்த நன்றியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நாம் அல்லாஹ்வை நினச்சி பார்க்குறா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வேணும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நன்றி செலுத்த முடியாது. இன்றைக்கி சாப்பிட்றோம், நல்ல வயிறு நிறைய சாப்பிட்றோம், நல்ல ருசியாக சாப்பிட்றோம். அல்லாஹ் தடையெல்லாம் சொல்லலை, என்ன வேணாலும் சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்லாம். குலு வஷ்ரபுங்கிறான் அல்லாஹ். நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, பலா துஸ்ரிஃபு, வீண் வரையும் செய்யக்கூடாது, அவ்வளோதான். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பிடுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கான், நல்லா குடிக்கிறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்குறான். ஆனால் இவ்வளவு அறுசுவை உணவு நம்ம சாப்பிட்டாலும் கூட இந்த அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் பாருங்கள், அல்லாஹ் அவ்வளோ சந்தோஷப்படுவான். பார்,
இவ்வளோ அவனே உழைச்சான், நம்மளே அவன் அல்லா தான் கொடுக்குறான். அவனே உழைச்சி அவனே சம்பாதிச்சு அவங்க வீட்டிலே சமையல் பண்ணி அவனே இவ்வளோ செலவு பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லாம் அல்லாவுக்கு தான் சொந்தங்கிறான் பாரு. அல்லா அவ்வளோ சந்தோஷப்படுவான். அதால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவளை சந்திக்கிறாங்க. முஆத் வர்றாரு, ரசூலுல்லாஹ் நேராக போகிறாங்க. போட்டு யா முஆத் இன்னி லஉஹிப்புக், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை பிரியப்படுறேங்கிறான். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். யார் ரசூலுல்லாஹ், ஆனால் வல்லாஹி உஹிப்புக்க, நான் அல்லாஹ்வில சத்தியமாக உங்களை நான் விரும்புகிறேன். அப்போ தான் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், முஆதே இன்னி ஊசிக்க பி கலிமாத், நான் சில வார்த்தைகளை உனக்கு நான் கற்றுத்தருகின்றேன். உனக்கு வசியத்து கற்றுத்தர்றேன்னு சொன்னால் அதை சொல்லிக்க சொல்லாமல் இருந்துக்கொள்ளலாம் இல்லை, நான் வசியத்து செய்கின்றேன். வசியத்து என்று சொன்னால் அதை நீ கடைபிடிக்கணும். இன்னி ஊசிக்க பி கலிமாத், சில வார்த்தைகளை நான் உன்னை சொல்கின்றேன், அதை நீ கடைபிடிக்க வேண்டும். எப்போ கடைபிடிக்கணும்? தக்கூலுஹுன்ன ஃபீ குல்லி ஸலா, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் இந்த வார்த்தைகளை நீ சொல்ல வேண்டும். அந்த வார்த்தை நீ சொல்லணும். என்ன வார்த்தை தெரியுமா? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திங்கிற வார்த்தை நீ சொல்லு. அல்லாஹும்ம அஇன்னி, இறைவா உன்னிடத்தில் நான் உதவி தேடுகின்றேன். அஇன்னி அலா திக்ரிக, உன்னை நினைப்பதற்கும், வ ஷுக்ரிக, உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும், வ ஹுஸ்னி இபாதத்தி, உன்னை அழகான முறையில் நான் வணங்குவதற்கும் உன்னிடத்தில் நான் உதவி தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த முடியாது, அல்லாஹ்வை நினைத்து பார்க்க முடியாது, நல்ல முறையில் வணங்கவும் முடியாது. இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சொல்வோமே, ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். எந்நேரம் அல்லாஹ் நினச்சி பார்ப்போம். சாப்பிட்டோடனே அல்லாஹ் நினச்சி பார்ப்போம். நன்மையான ஒரு காரியம் செஞ்ச உடனே அல்லாஹ் நினச்சி பார்ப்போம். அப்போ இந்த மாதிரியான எண்ணத்தோடு வாழ்கின்ற பக்குவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக என்று கேட்டுக்கொண்டு ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு படிவம், உங்களுடைய எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு ஒரு படிவம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் அது விரிவாக பேசக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம என்ன ஆரம்பத்தில் பேசுகிறோமோ 10 நிமிஷம் பேசினாலும் 10 நிமிஷத்துக்கு பிறகு என்ன சொன்னானே புரியலையேங்குவீங்க. அப்படி தான் இதாது. 15 நிமிஷம் அடிக்க பிடிக்க முன்னா படிவம் இருக்குது, அதில் படிக்கணும் 2002 3002 இப்படியே சொல்லிகிட்டே போன வச்சுக்கணுங்க. எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. கேட்டு முடிச்சது பிறகு வெளியில் போன பண்ணி என்ன சொன்னானே புரியலையே. அதுதான், அது விவரமாக சொல்ல முடியாது. ஆனாலும் கூட ஒரு விஷயம் என்னான்டாம், அதில் கண்டிப்பாக எல்லாராலையும் அதை பூர்த்தி செய்ய முடியும். ஒன்றை பூர்த்தி பண்ணிட்டா ஓ இவ்வளவு தானே நம்ம நினைப்போம். அந்த படிவம் இருக்குது, அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தந்துருக்குறாங்க. அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிற வேண்டியது தான். ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட யாராச்சும் இருந்தாச்சுன்னா அதை ஃபுல்லப் பண்ணி பாருங்கள். ஃபுல்லப் பண்ணி அது சரியான முறையில் ஃபுல்லப் பண்ணியிருக்குமே, ஆனால் அதற்கு அடுத்த கொடுத்த பாரத்தில் ஃபுல்லப் பண்ணி கொடுத்துட வேண்டியது, அவ்வளவுதான். சில ஃபோட்டோக்கள் கேட்குறாங்க. சில பெண்கள் வந்து நல்லா முடிச்சு நல்லா மறைச்சிக்கிட்டு ஃபோட்டோ கொடுக்க நிறைய இடங்களில் அதை கட் பண்ணிட்டாங்க. அதனால் என்னண்டா அந்த காது தெரிகிற அளவுக்கு ஃபோட்டோ எடுக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மூடிக்கிட்டுலாம் ஃபோட்டோ எடுக்கணும். மூடுங்க, தலையை மூடிக்கிடுங்க. இந்த காது தெரிகின்ற அளவுக்கு உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும், அதை விட்டக்கூடிய ஃபோட்டோ. அதேமாதிரி பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வெள்ளையாக இருக்குது, ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. ஃபோட்டோக்களை கொடுத்துட்டு போகிறக்கும் பேக்ரவுண்டு நல்ல ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு துவா செய்யுங்க. எந்த ஒரு ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் குலில்லாஹு மாலிக்கல் முல்க் தூத்தில் முல்க மன்தஷா வ தன்சிவுல் முல்க மிம்மந்தாஷாவு தான் நம்ம அதிகப்படியான பிரார்த்தனை செய்யணும். யார் வரக்கூடாதான், வரவே கூடாது. இவர் வரலாமா, அவருக்கு இவர் பரவாயில்ல வரலாம், அவ்வளோதான். இவர் வரலாமா, ஒருத்தர் கழுத்தை அறுத்து நம்மளை சாவடிக்கிறதுக்கு ஒருத்தன் வரான். இவன் ஆட்சிக்கு வந்து நம்ம கழுத்தை அறுத்துருவான்னு தெரியுது. ஒருத்தன் வந்தான்னா கண்ணை நோண்டிடுவான்னு தெரியுது. யாருக்கு நம்ம ஓட்டு போடுவோம்? ஒரு கையை வெட்டுவான், இல்லைன்னா குத்துவான், இல்லைன்னா கையில் ஏதாச்சும் கிழிச்சு விட்டுருவான். ஒருத்தன் கழுத்தையே வெட்டுவான். கழுத்தை வெட்டுற வரக்கூடாதுங்கிறத இப்போமே தெரியும். எல்லாருமே யோக்கியம் கிடையாது, யாருமே யோக்கியங்கள் கிடையாது. அதனால் வரக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் எவன் வரக்கூடாது, எந்த கூட்டணி வரக்கூடாது என்று நாம் நினைக்கின்றோமோ அந்த கூட்டணி வராத அளவுக்கு உடைய வாக்குகளை நீங்கள் செலுத்துங்க. அதே மாதிரி அல்லாத ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடியவன், அரசர்களை ஆளக்கூடியவளை அல்லாஹ் தீர்மானிக்கக்கூடியவன். ஒவ்வொரு வக்திலையும் கேளுங்க, யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு விரோத ஆட்சி வந்துவிடக்கூடாது, நேர்மையான ஆட்சி, நல்லவர்கள்
ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே அதிகாரத்தை கூடிய அல்லாஹ் முஸ்லீம்களை அழிக்கக்கூடியவர்கள், ஒழிக்கக்கூடியவர்கள், அதற்கு துணை போகக்கூடியவர்கள் வராமல் ஆக்கிவிடியால என்று ஒவ்வொரு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வல்ல அல்லாஹ் ஜல்ல வத்தால் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு சிறந்த ஆட்சியாளர்களை, நேர்மையான ஆட்சியாளரை தந்தருள்வானா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.